எங்கள் சிங்கப்பூர், இது எங்கள் சிங்கப்பூர். யாரு இவங்க அப்படின்னு நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சுஷ்மா வந்து இருக்கிறாங்க இன்னைக்கு பாடகி. அவங்க பாட்டு பாட வைக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூரையே சுற்றி வர ஒரு பஸ், அதாவது அழகான இடங்களை சுற்றி வர ஒரு பஸ்ஸில் அவங்கள பாட வைக்க போகிறோம். இந்த ஆண்டு தேசிய தின கொண்டாட்டத்தில் நீங்கள் பங்கெடுக்கிறீங்க, நீங்கள் பாடுறீங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லும்போது என்ன பாடல் உங்களுக்கு நினைவுக்கு வருது? அழகு ஆயிரம் தெரியுமா? அழகு ஆயிரம், அழகான ஒரு பாடல். அழகு ஆயிரம் உலகம் முழுவதும், அழகு ஆயிரம் உலகம் முழுவதும், இறைவனின் திருக்கரம் எழுதிய ஓவியம். இந்த பஸ் 106 இருக்கு இல்லையா, இது வந்து புக்கெட் பாத்தோக்லேருந்து ப்ராமின் எடுக்க போகுது. ஆனால் இது சிங்கப்பூருடைய பல ஐகானிக் பிளேசஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சின்னங்களை கடந்து அது அங்கே போகுது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாலண்ட் ரோட், இது ஹாலண்ட் வில்லேஜ், பிரபலமான இடம். ஆமாம். அதுக்கப்புறம் ஆர்ச்சர்ட் ரோட். சரி, ஆர்ச்சர்ட் ரோட்டில் பல கட்டடங்களை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து மரீனா வட்டாரத்தை அப்படின்னா ரொம்ப விலை உயர்ந்த இடத்துக்கு தான் இது போகுது இந்த பஸ். ஆமாம். இந்த வருஷம் NDP-க்கு சுஷ்மா ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாங்க. சுஷ்மா, அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குன்னு எனக்கு தெரியும், சொல்லுங்க. ஆக்சுவலி அந்த பாட்டுக்கு நன்றி வந்து என்னோட நாய் செல்லக்குட்டி ஜூலிக்கு தான் நான் சொல்லணும். என்னது, நாய்க்கு நன்றியா? ஏன்? ஆக்சுவலி அவர் தான் எழுத்தாளர் இல்லை. ஏன்னா அவங்க வந்து டெட்லைன் கொடுத்துருந்தாங்க, ஓகே இந்த தேதிக்குள்ள வந்து ஒரு பாட்டு எழுதி கொடுக்கணும்னு. ஆனால் சத்தியமா நான் ஒரு கவிஞர்லாம் கிடையாது. அதனால ஒரு வார்த்தை கூட மனசுல வரல. அப்புறம் ஒரு நாள் வந்து காலையில் அவனை வந்து வாக்கிங் கூட்டின்னு போகும்போது என் வீடு பக்கத்தில் ஒரு தட்ஸ் ஒன் வெரி பியூட்டிஃபுல் ஸ்பாட். எதிர்க்க ஸ்கூல் இருக்கு, அப்புறம் இந்த பச்சை திடல், அப்புறம் ஒரு கனால் போகும், ஒரு வாக்கிங் பார்க். ஏன்னா சின்ன பசங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு போகுது. நிஜமாவே அதை பார்க்கறச்சே வந்து ரொம்ப அழகா இருந்தது அந்த தருணம். அதுலேருந்து தான் ஆக்சுவலி அந்த ஐடியாவே வந்தது. வார்த்தைகள் வந்து நீரும் வேரும் கலந்து மரமாய் வளர்ந்தவளே, மரமும் காற்றும் இணைந்து சோலையாய் படர்ந்தவளே, சோலையும் மனமும் மணந்து சிங்கப்பூராய் பிறந்தவளே. இதெல்லாம் கேட்டு கவிஞர் இல்லைன்னு யாராச்சும் சொல்லுவாங்களா? இதை தான் நீங்க பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க NDP-ல இந்த வருஷம். நீங்க பெர்ஃபார்ம் பண்ணதை பார்க்கணும்னா NDP கண்டிப்பா பாருங்க இந்த ஆண்டு ஆகஸ்ட் 9ஆம் தேதி. சரி, உங்களுடைய பஸ் நினைவுகள் என்ன? ஏதாச்சும் 1-2 இருக்கும் உங்க வட்டாரத்துலயோ சின்ன வயசுலயோ? உங்க பஸ்னா பிடிக்குமா பிடிக்காதா? எனக்கு ஆக்சுவலி பஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி பஸ்ஸுனால என்னோட சென்ஸ் ஆஃப் டைரக்ஷனே கொஞ்சம் லைக் நீங்க சிங்கப்பூர்ல எங்கேயாவது போட்டீங்கன்னா கூட தொலையாம வீட்டுக்கு வந்துடுவேன் பிகாஸ் ஆஃப் பஸ்ஸஸ் ஆக்சுவலி. ஏன்னா என்னோட உயர்நிலை பள்ளியிலேருந்து நான் பஸ் தான் எடுத்துட்டு வீட்டுக்கு போவேன். பட் நிறைய வாட்டி ஆக்சுவலி நான் தூங்கிட்டு லைக் ஐ வுட் மிஸ் மை ஸ்டாப். அதுவே ஒரு சுகம் தானே? ஆமா, அது ஒரு சுகம் தான். கரெக்ட், பஸ்லயே தூங்குறது ஒரு சுகம். ஆமா, அது வேகம் பஸ் எல்லாம். இந்த 106 எடுத்துருக்கீங்களா? ஆக்சுவலி இல்லை, இதே என்னோட வீட்லேருந்து ரொம்ப ஆப்போசிட் சைட். ஸோ இது வரைக்கும் 106 நான் எடுத்ததே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆக்சுவலி உணவு ரொம்ப பிடித்தமான உணவு ஒன்று சொன்னாலே சிங்கப்பூர். ஆமா, கண்டிப்பா. அது என்ன உணவு உங்களுக்கு? என்னோட ஃபேவரட் ஃபுட் வந்து ஆக்சுவலி மீ கோரிங். அண்ட் மீ கோரிங்கோட பந்து. வாவ், நல்ல உரப்பா இருக்குமா எப்படி? இல்ல, உரப்பா இருக்கணும். ஓகே, அதான் அந்த காம்பினேஷன். அப்பனா அந்த சீகா அந்த பந்து. ஆமா ஆமா. சுஷ்மா, இந்த பயணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது. நான் சில ஃபேக்ட்ஸ்லாம் நான் வந்து உங்ககிட்ட கத்துட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இது எங்களுடைய பஸ் பயணம் 2.